போகிறேன்னா, இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சால் ஆடு வளர்ப்பில் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். என்னம்மா இப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா, நாங்களும் பல வருஷமாக ஆடு வளர்த்துட்ருக்கோம், ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் எப்போயுமே லாபமே வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நஷ்டமும் வரும், லாபமும் வரும். ஓகேங்களா? லாபமே வந்தால் உங்களுக்கும் அது இதாகிடும். அதனால் லாபமும் நஷ்டமும் கலந்தது தான் இந்த ஆடு வளர்ப்பு தொழில். எந்த தொழிலுமே லாபமும் நஷ்டமும் எல்லாமே வரும். ஓகேங்களா? நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா அல்லது ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா நிறைய பேர் ஆடு வளர்ப்பு வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. ரொம்ப நஷ்டம் வருது, நோய் அதிகம், செலவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு சரியான ட்ரிக் தெரிஞ்சால் ஆடு வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ட்ரிக் என்னென்னு இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஆடு வளர்ப்பவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரியும், புதுசாக ஆடு வளர்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல. அதனால் அவங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். நம்ம ஊரில் ஆடு வளர்ப்பில் பெரும்பாலானவர்கள் பண்ணுற 3 பெரிய தவறுகள் என்ன தெரியுமா? சரியான தீவனம் தெரியாமல் போடுறது, குட்டி பராமரிப்பு வந்து கவனிக்காதது, நோய் வந்த பிறகு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இதுக்காகத்தான் பல பேர் வந்து லாஸ் பார்க்குறாங்க. ஆனால் இந்த 3 விஷயத்தையும் சரியாக பண்ணால் லாபம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ முக்கியமான ட்ரிக் என்னென்னா, பேலன்ஸ்டு ஃபீடிங் ப்ளஸ் டைம்லி மேனேஜ்மெண்ட். இதுதான் சீக்ரெட். அதாவது சமமான தீவனம் எப்படின்னா கரெக்டான டைமில் வந்து கொடுக்குறது. நீங்கள் என்ன தீவனம் வேணுனாலும் போடலாம், ஆனால் பேலன்ஸ் இல்லாமல் இருந்தால் அதோட எடை கூடாது. ஒரு ஆடுக்கு தேவையானது வந்து பசந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். ஓகேங்களா? முக்கியமாக இதோட ரேஷியோ படி சொன்னால் ஒரு 60% பசுந்தீவனம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். 30% வந்து உலர் தீவனம் கொடுக்கலாம், 10% வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட் வந்து கொடுக்கலாம். இந்த பேலன்ஸ் வந்து தீவனம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்பு வந்து வேகமாக வளரும், நோய் வந்து குறையும், அந்த ரீப்ரொடக்ஷனுங்கிறது நல்லா வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தில் நேரங்கிறது ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சக்ஸஸ் தான் ஆவீங்க. காலையில் ஒரு பசுந்தீவனம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மதியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து இந்த வெயில் காலத்துக்கு நல்லாவே கொடுக்கலாம். தண்ணி ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு ஓய்வு தேவை. மாலை அதாவது சாயங்காலம் பார்த்திங்கன்னா இந்த உலர் தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து கொடுக்கலாம். வெயில் காலத்தில் வந்து உலர் தீவனம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுங்க, ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து என்னென்னா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அடுத்து குட்டி தான் நம்மளோட எதிர்கால லாபம்னு கூட சொல்லலாம். பிறந்த உடனே என்ன செய்யணும்னா அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே தாய்ப்பால் வந்து குடிக்க விடணும். அதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கனால அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா சிறிய அளவு தீவனம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். 3 மாதத்துக்கு பிறகு நம்மளுக்கு இந்த தீவனம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீவனமும் கொடுக்கலாம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட வளர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கொடுக்காம நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், பிறந்த குட்டி தான் நான் கொஞ்ச நாள் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதே மாதிரி வெயில் நேரத்தில் குட்டிகளை வெயிலில் விடாதீங்க, பால் சரியாக குடிக்காது. மண்ணை தின்னுதுன்னா அந்த இடத்துல வந்து சாணியை தெளித்து வைங்க, மண்ணை வந்து தின்னாது. குட்டி தொலைவில் அடைச்சி போடுங்க. இல்லாட்டினா ஆடுகள் மேய்ச்சலுக்கு போயிடுச்சு அப்படின்னா குட்டிகளை வந்து தனியாக பராமரிங்க, அதுகளுக்கு தனியாக குலை கட்டுங்க, தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பராமரிப்புங்கிறது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நோய் வந்த பிறகு வந்து மருந்து வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நோய் வரக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. குடற்புழு நீக்கம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படி சொல்லிட்டேன். தடுப்பூசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். முக்கியமானது கொட்டகையை வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது கூட்டி சுத்தமாக வச்சுக்கோங்க. என்னால் கூட்ட முடியாது, என்னங்க இதை டெய்லி கூட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அப்படின்னு கிடையாது, கூட்டணும். கூட்டி வச்சிருந்தா நீங்கள் மட்டும் வீட்டை கூட்டி சுத்தமாக வைக்கிறீங்களா, அதே மாதிரி தான் கொட்டகைக்கிறது கூட்டி சுத்தமாக வைக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நனைஞ்ச இடம், நோய் வர சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லாபத்தோட ஒரு கணக்கு பார்த்தலாம். இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? 6 மாதத்தில் வந்து நல்லா வந்து வெயிட் இருக்கும், சந்தைக்கு வந்து ரெடி ஆகிடும், தீவன செலவு வந்து குறையும், லாபம் அதிகமாகும். ஒரே ஒரு தவறு, ஓவர் ஃபீடிங். நிறைய சீக்கிரம் வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீவனத்தை அடைச்சி போடாதீங்க. அதே மாதிரி
ஒரே மாதிரி தீவனத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு 2 3 தீவனத்தை வந்து நம்ம அகத்திக்குலை, அந்த அசோலா, அப்புறம் வந்து வேப்பங்குலை, இதெல்லாம் 3 சேர்ந்து கட்டி விடலாம். இதெல்லாம் வேறு வேறு விதமாக நம்மளுக்கு கட்டி விடுறதுனால அது வந்து நல்லா எடுத்துக்கும். தீவனம் வந்து நல்லா எடுத்துக்கும். நம்மளை வீட்டில் இருக்கோம், நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சாப்பாடு தேவைப்படுது. சாப்பாடுலேயும் பார்த்திங்கன்னா குழம்பு வேணும், கூட்டு வேணும், அப்பளம் வேணும், பொரியல் வேணும், பாயாசம் வேணும், அத்தனையும் கேட்குறீங்கல்ல. அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் ஒரு 2 3 விதமாக கொலைகள் வந்து கட்டி விடணும். இதை பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்னா செரிமான கோளாறு ப்ராப்ளம் வந்து வராது. லாஸும் வந்து அதாவது நஷ்டம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சுருக்கமாக சொன்னால் நம்மளுக்கு வந்து சமமான அளவு தீவனம், சரியான டைமிங்கில் கொடுக்கறது, குட்டிகளோட கவனம், நோய் தடுப்பு, இந்த ஒரு சிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆடு வளர்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அதே மாதிரி ஆடு வளர்ப்பில் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு கூட சொல்லுவேங்க. அதே மாதிரி திட்டமிடலை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆடை விற்கும்போது சரி, வாங்கும்போது சரி, எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ நஷ்டம் வருது, எவ்வளோ செலவாகுது, தீவன செலவு எவ்வளோ ஆகுது, எல்லாமே வந்து நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வருதுன்னே எல்லாமே புரியும் உங்களுக்கு கணக்கு மூலமாக. இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஆடு வளர்க்க போகிறீங்கள்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு ஆடை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கும் ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? அதனால் நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஆடு வளர்ப்புங்கிறது ஈஸியாக வந்து அமையும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆடு வளர்ப்பில் நீங்கள் தான் வந்து ராஜா. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஆடு சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ போடுங்க, எங்களுக்கு இந்த ஆடை பற்றி, நோய் பற்றி போடுங்க, இல்லை வளர்ச்சி பற்றி போடுங்க அப்படி சொல்லிட்டு ஏதாவது வீடியோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு வீடியோ எடுத்து ரெடி பண்ணி போடுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு என்னென்ன ஆடு வளர்ப்பில் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புரியும். புதுசாக ஆடு வளர்ப்பவங்களுக்கு நம்ம சேனலில் வர அத்தனை வீடியோஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முந்தானேற்று ஆடு வாங்க வந்தாங்க, சரியாக வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து ஆடு யாராவது வாங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஆடு வாங்கிட்டு பரவாயில்ல, இந்த குட்டிலாம் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நல்லாவே ஹாப்பியாக போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நாங்கள் கேட்காமலே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொன்னாங்க. நல்லா ஆடுகளும் வந்து நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டான வீடியோ நம்ம சேனலில் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.